நம்ம இன்னைக்கு உப்பு சீடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நல்ல மொறுவாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒரு டைம் நீங்கள் செஞ்சு வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிடலாம், கெட்டு போகாமல் இருக்கும். இந்த உப்பு சீடை செய்யும்போது எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரே விஷயம் வந்து சீடை வெடிச்சிருன்றது தான். வீடியோ படி அப்படியே பண்ணுங்கள், கண்டிப்பாக சீடை வெடிக்காது. சீடை வந்து வெடிக்காமல் செய்கிறதுக்கு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது, அதை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்போதுமே சீடை வந்து வெடிக்காமல் வரும். அதே மாதிரி மெஷர்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கூட மாறாமல் ஆஸ் இட் இஸ் இந்த வீடியோவில் இருக்கிறது போல் அப்படியே பண்ணுங்கள். அப்போ தான் பெர்ஃபெக்டான சீடை செய்ய முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவு, அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்க இடியாப்ப மாவு எது வேணால் சேர்க்கலாம். பச்சரிசி மாவு தான் யூஸ் பண்ணணும். இது வந்து 125 கிராம் அளவு மாவு இருக்கும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடக்கூடாது. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா கலர் சீக்கிரமாகவே சேஞ்ச் ஆயிரும். இந்த மாவு வந்து கோல மாவு பதத்துக்கு திரியாக வரணும், அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். அது எப்படி செக் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். கைவிடாமல் இது போல் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ ஒரு நிமிஷம் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். கையில் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும், கோல மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த மாதிரி அந்த கரண்டிலேயே வரைஞ்சி பாருங்கள், கரெக்டாக அந்த கோலம் மாதிரி ஃபார்ம் ஆகும். அப்பையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை முழுமையாக ஆற வச்சுருங்க. மாவு முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா ஒரு சன்னி வச்சுட்டு அதில் ஆறுன மாவை சேர்த்துருங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ண அரிசி மாவு. ஆல்ரெடி வந்து வீட்டில் எப்படி அரிசி மாவு செய்யணும்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணுங்கள். அடுத்து அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு சேர்த்துக்கோங்க. உளுந்து மாவு நீங்கள் கடையிலையும் வாங்கலாம், அப்படி இல்லைனா வீட்டில் கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். உளுந்து மாவு எப்படி செய்யணும்னு நான் நிறைய வீடியோவில் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன்ல, அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதாவது உளுந்தை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சன்னி வச்சு ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வீட்டிலையே உளுந்த மாவும் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதிலிருந்து 1 டேபிள் ஸ்பூன் மாவு மட்டும் எடுத்துகிட்டு இது போல் வறுத்துக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், கைவிடாமல் இது போல் கலந்துகிட்டே இருங்க. லேசாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. இப்போ பாருங்கள், உளுந்த மாவோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்குல்ல. இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுருங்க. உளுந்த மாவு நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரிசி மாவு கூடவே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஜலிச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட கப்பி இருக்கக்கூடாது, அதுக்காக தான் நம்ம ஜலிச்சு எடுத்துக்கிறோம். கொஞ்சம் கூட கப்பி இருந்தாலும் சீடை வந்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நல்லா ஜலிச்சிருங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு. இதில் கொஞ்சம் கூட கப்பி இல்லை, ஃபைன் பவுடராக இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதை லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 1 டீஸ்பூன் கருப்பு எள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கருப்பு எள் பிடிக்கலன்னா வெள்ளை எள் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் உருக்கிட்டு கூட சேர்க்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் வந்து மாவில் எல்லா இடத்துலையும் படுறது அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்ல முறுமுறுப்பாக வரும். பட்டர் நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டாலும் சீடை வந்து எண்ணெய் குடிக்கும், அதனால் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. முறுக்கு மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணிட்டோன்னா சீடை வந்து கொஞ்சம் கூட வெடிக்காமல் எண்ணெய் குடிக்காமல் வரும். ஸோ நான் இதில் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதோட சாஃப்ட்னஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இதிலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுருங்க. உள்ளங்கையில் வச்சு உருட்டக்கூடாது, இந்த மாதிரி 3 விரலுக்கு நடுவில் வச்சு இது போல் உருட்டிக்கோங்க. கொஞ்சம் கூட அழுத்தம் கொடுத்து உருட்டாதீங்க, இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக ஜென்டிலாக உருட்டிக்கோங்க. பாருங்கள், அந்த மாதிரி
ரொம்ப டைட்டாக உருட்டினோன்னா கண்டிப்பாக வந்து நம்ம எண்ணெயில் போடும்போது அது வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு நீங்கள் சாஃப்டாக விரல் வச்சு உருட்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வெடிக்காது. இதே போல் எல்லா மாவுலையும் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து உருட்டி வச்சுருங்க. நீங்கள் உருண்டை உருட்டும் போது அதில் விரிசல் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ அழுத்தம் கொடுக்காமல் உருட்டணும். இது வந்து முக்கியமான டிப்பு. இப்போ பாருங்கள், எல்லா சீடை உருண்டைகளையும் உருட்டி வச்சாச்சு. இந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. பெரிய உருண்டையாக உருட்டிட்டோன்னா இடையில வந்து வேகாமல் வெளியில் மட்டும் கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் முடிஞ்சளவு சின்ன உருண்டையாகவே உருட்டிக்கோங்க. இப்போ இன்னொரு முக்கியமான டிப் இருக்குது. இந்த மாதிரி கூர்மையான ஒரு குச்சி வச்சுட்டு அங்கங்கே இது போல் சின்ன சின்ன ஓட்டை போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இது போல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சீடை வந்து வெடிக்கவே வெடிக்காது. எல்லா உருண்டைகள்லையும் இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கோங்க. ஒரு சின்ன டூத் பிக் அப்படி இல்லைன்னா சின்ன குச்சி வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். இது போல் பண்ணும்போது நீங்கள் தைரியமாக சீடை பண்ணலாம். கொஞ்சம் கூட வெடிக்காமல் வரும். அதே மாதிரி சீடையை உருட்டினதுக்கப்புறமா ஃபேன் காற்றுல வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு காய வச்சுக்கோங்க. இது போல் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது எண்ணெய் குடிக்காமல் வரும். இப்போ நம்ம சீடையை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடலெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறமா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். ஸ்டார்டிங்கில் ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. உங்களுக்கு சீடை வெடிக்குமான்னு பார்க்குறதுக்கு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் ஒரே ஒரு சீடையை மட்டும் போட்டு பாருங்கள். கொஞ்சம் கூட வெடிக்காமல் வருது. ஸோ நீங்கள் தைரியமாக அடுத்தடுத்து சீடைகளை பொரிக்கலாம். நான் சொல்லியிருக்க இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள். கொஞ்சம் கூட சீடை வெடிக்காது. நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா டிப்ஸுமே ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நீங்களும் பெர்ஃபெக்டான மொறு சீடை பண்ண முடியும். ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம போட்ட சீடை வெடிக்காமல் வந்தது. இப்போ நம்ம எல்லா சீடைகளையும் உள்ளே சேர்த்துடலாம். நான் வந்து 1 கப் மாவில் தான் சீடை பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து ஒரே பேட்சில் எல்லா சீடைகளையும் பொரிச்சு எடுக்க போகிறேன். நீங்கள் அதிக குவான்டிட்டியில் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு பேட்சாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இடையிடையில் லோ ஃப்ளேமில் அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 பக்கம் திருப்பி விட்டுட்டே இருங்க. எல்லா பக்கமும் ஒரே கலரில் வெந்து வரும் நம்ம திருப்பி விட்டுட்டே இருந்தோம்னா. நம்ம எண்ணெயில் போட்டதும் இந்த மாதிரி அதிகமான பபிள்ஸ் வருதில்ல, இந்த பபிள்ஸ்லாம் அடங்கிட்டு எண்ணெயோட சலசலப்பு சத்தம்லாம் அடங்கினதுக்கப்புறமா நீங்கள் சீடையை வெளியில் எடுத்துடலாம். இப்போ எல்லா சீடையும் எண்ணெய் உள்ள சேர்த்தாச்சு. இது நல்ல ஒரு பொன்னிறம் வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நம்ம சேனலில் ஏற்கனவே இனிப்பு சீடை, உப்பு சீடை நான் வந்து பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த வீடியோவும் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், லேசாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நல்ல டார்க் கலரில் சேஞ்ச் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுக்கலாம். இப்போ வந்து எண்ணெயோட சலசலப்பு தன்மை அடங்கிடுச்சு. அதே மாதிரி சீடையோட கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. பார்க்கும்போதே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, பொன்னிறமாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வெளியில் எடுத்துருங்க. வெளியில் எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா இருக்க எண்ணெயெல்லாம் அதில் போயிடும். அதுக்கப்புறமா முழுமையாக ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது 15 நாள்லேருந்து 1 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். தண்ணி படாமல் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கூட இது கெட்டு போகாமல் முறுமுறுப்பு தன்மை மாறாமல் அப்படியே இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த உப்பு சீடை ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.